அவ்வளவு சின்ன வயசுல இருந்து அண்ணன் தான் எங்க 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? என்ன எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? நான் போயிட்டா உன்னை யாரு பாத்துப்பா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். மயிலு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சிவா? என் பொண்ணு ஆதிரைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சணும்னு இருக்கேன். என்ன சிவா சொல்ற? இப்பதான் பொண்ணு படிப்பு முடிச்சிருக்குது, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? ஆமாப்பா, என் பொண்டையோட குணம் உனக்கே தெரியும். அவ ஆதிரைய தன் பொண்ணாவே பார்க்க மாட்டேங்கிறா. என் பொண்ணு வீட்டுல சந்தோஷமே இல்லாம இருக்கா. அதை வெளியில காமிச்சிக்காம சிரிச்சு விளையாண்டுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கா. என் பொண்ணு மனோரி பண்ற கொடுமையிலிருந்து தப்பிக்கணும்னா ஆதிரைக்கு உடனடியா கல்யாணத்தை பண்ணும். ஆதிரையோட மனசுக்கும் குணத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடி பார்க்கணும். ஏன்பா சிவபிரகாசம், நீ ஆசைப்படுறதுல நடக்கும்பா. நம்ம வடபழனி முருகன் ஆதிரைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைச்சு கொடுப்பாருப்பா. அதான் கரெக்டா மணி அடிக்குது. ஹலோ, சொல்லுங்க. டேய் சிவா, நான் தில்ல பேசுறேன்டா. தில்லை, சொல்லுடா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. உன்னை பார்க்கணும், உன்கிட்ட நான் மனசு விட்டு பேசணும். எப்ப மீட் பண்ணலாம்? டேய், எனக்கும் உன்னை பார்த்து பேசணும் தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு என்னால வர முடியாதடா. இல்லடா, இன்னைக்கே உன்னை பார்க்கணும்டா. இன்னைக்கு ஒரு இடம் விஷயமா ஊருக்கு போறேன்டா. ஊருக்கு போயிட்டு வந்தோம் சந்திக்கலாம். இல்லை சரிடா, நீ ஊருக்கு போயிட்டு வந்த உடனே மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணு. இனிமே நான் உன்னை மறப்பனா? கண்டிப்பா ஃபோன் பண்றேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வா. சரி தில்லை, வச்சுட்டுமா? சரிடா. தம்பி, என்னாச்சு தம்பி? இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தது வராதுமா? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நான் வீட்ல இல்லாத நேரத்துல இவ எவ்வளவு பெரிய தில்லுமுள்ள வேலை பார்த்திருக்கா தெரியுமா? அப்பா, அம்மா இப்ப என்னப்பா பண்ணாங்க? என்ன பண்ணாடா? என்னை எப்ப பார்த்தாலும் கேவலமா பேசி அவமானப்படுத்துற அந்த பிரபு பைய குடும்பத்தை கோயிலுக்கு வர வச்சு இவ பேசி இருக்கா. ஐயோ 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 ஐயோ, இது என்ன அநியாயமா இருக்கு? அக்கா சும்மா இருக்கா? இதையே அநியாயம் சொல்றேன்னா இதுக்கு மேல இவ பண்ண காரியத்தை என்னன்னு சொல்லுவ? தம்பி, என்ன தம்பி சொல்ற? அந்த வாட்டர் கேன் போடுறவ இருக்கால, அவளையும் கோயிலுக்கு வர வச்சு பேசியிருக்கா இவ. என்ன மேகல, என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அவ நம்ம வீட்டு மகாராணி மேல கைய வச்சுட்டு போயிருக்கா. நீ என்னடானா அவளை அங்கேயும் இங்கேயும் பார்த்து கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க. அதே எதுக்கு மறைக்கிற மம்மி? அவங்க கேட்டதுல ஒன்னும் தப்பு இல்லையே. நீ எதுக்காக எங்க மொத்த எதிரிங்களையும் கோயிலுக்கு வர வச்சு பேசுன? அப்போ எங்களுக்கு எதிரா ஏதாவது பிளான் பண்றியா? டேய் செந்தில, என்னடா வாய பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? வேல்விழிக்கு சப்போர்ட்டா ஏதாவது பேசுடா, அப்பதான் அவளுக்கு உன்னை பிடிக்கும். அத்தை, நம்ம வேலைனாலாம் என் மனசு நம்ம மனசுக்குள்ள எந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்ப நம்ம வேலை ஒருத்தி அடிச்சிருக்கா. அத்தை, நம்ம அவளை சும்மா விட்டுறக்கூடாது. நீங்க சொன்னதுக்காக உங்க பேச்சை மதிச்சு நாங்க விட்டுட்டோம். ஆனா அதுக்கப்புறமும் நீங்க அந்த பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுல அத்தை, அது எந்த விதத்துல நியாயம்? நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் இவ்வளவு தூரம் கேக்குறோம்ல, வாயை திறந்து பதில் சொல்றாளா பாருங்க. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? இருங்க, இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்ன குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு ஆளுக்கு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? கோர்ட்டு கேஸ்னு ஒரே பிரச்சனையா இருக்கேன்னு கோயிலுக்கு சாமி கும்பிட தான் போனேன். அங்க உங்க அண்ணனும் உங்க அம்மாவும் வந்திருந்தாங்க. கோயில பாத்துட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு வர முடியுமா? அதனால அவங்க கிட்ட நின்னு பேசிட்டு இருந்தேன். ஓஹோ, கோயில பார்த்ததுனாலதான் பேசிட்டு இருந்த, இல்லன்னா பேசியிருக்க மாட்ட. நீதான் நம்ம வீட்டுக்கோ எதிர வீட்டுக்கோ போக்குவரத்து வச்சுட்டு தானே இருக்க. அதானே, என் மருமக கேட்டாலும் கேட்டா, நல்லா கேட்டா. பதிலா நீ சொல்லு. இப்போ என்ன பதில் சொல்லணும்? ஏய், அந்த வாட்டர் கேன் போடுறவளை பத்தி நீ எதுவுமே சொல்லலையே. அவளை பத்தி சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? நான் சாமி கும்பிட கோயிலுக்கு போனேன்.
அவளும் சாமி கும்பிட கோயிலுக்கு வந்திருந்தா, அவ்வளவுதான். நானும் அவளை பார்க்க போகல, அவளும் என்ன பார்க்க வரல. போய் சொல்லாத மாமி. நீ ஆதிரியை தான் பார்க்க போனன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒன்னும் ஆதிரிய பாக்குறதுக்காக போகல, அம்மனை பாக்குறதுக்காக தான் போனேன். ஒருவேளை அந்த அம்மனே உங்களுக்கு ஆதிரியா தெரிஞ்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கம்பாரிசனை பாத்தீங்களா டாடி? அந்த ஆதிரை அம்மனா. ஏ வேல்விழி, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் ஆதிரிய பார்க்க தான் கோயிலுக்கு போனேன்னு உனக்கு தெரியுமா? நான் ஆதிரிய கிட்ட பேசிட்டு இருந்ததை நீ பாத்தியா? இப்ப பதில் சொல்லு. நான் பார்க்கல மாமி. செந்தில் தான் எனக்கு பார்த்துட்டு ஃபோன் பண்ணான். ஐயோ, அத்தை கிட்ட வேலு நம்மளை கோத்து விட்டாலே. நான் கோயில்ல வச்சு உங்க 2 பேரையும் கையும் களவுமா பிடிக்கலாம் தான் வந்தேன். ஆனா நான் வரதுக்குள்ள அவ உஷாரா மிஸ் ஆயிட்டா. இது எல்லாமே உன் வேலை தானா செந்தில்? இல்லத்த, அது வந்து நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மேகல, சும்மா செந்தில் கிட்ட பாயாத. வேலு சொல்லிதான் செந்தில் இத பண்ணான். வேலு என்ன சொன்னாலும் செந்தில் பண்ணுமா. ஓஹோ, இதெல்லாம் உன் கைங்கரியம் தானா வேல்விழி? ஆமா, நான் சொல்லிதான் செந்தில் உன்னை ஃபாலோ பண்ணி கோயிலுக்கு வந்தான். அடச்சி, பெத்த அம்மாவையே ஆள் வச்சு வேவு பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ பெத்த பொண்ணையும் அடிச்சவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிற, உனக்கு வெக்கம் இல்லாதப்போ இதுவும் எனக்கு வெக்கமா இல்ல. யார் என்னன்னு தெரியாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டவன் நீ. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஏய், நீ என் பிள்ளைக்கு அம்மாவாடி? அம்மாவா நீ? இப்படி பேசுற நீ? வேற எப்படிங்க பேச சொல்றீங்க? யாரா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கணுங்க. இத நீ இப்ப யாருக்காக சொல்ற?